1000 ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இது ஆட்டோ கம்பெனிலேருந்து ப்ரொமோஷனல் ஆஃபர். இது ஸ்க்ராட்ச் ரிப்பேர், சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாம் கிளியராக எடுத்துரும். ப்ரொமோஷனல் ஆஃபரில் 2500 rupees வேல்யூ, 500 rupees தரும். ப்ளீஸ். நோ தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏய் வாடா. ஏய் தூக்கு. போடா கால போடா. சீக்கிரம் சீக்கிரம். போடா. அல்லு. போலீஸ்ல காட்டி கொடுக்குற நம்பரை வாங்கி இல்லடி, நம்பரை கொடுத்து செய்வோம். ஓடுறாவுல விஸ்வா. எங்க அவன் ஆளையே காணும்? வெளியில போயிருக்காங்க. இவ்வளோ காலையிலையா? அப்போ என்ன வேலை பார்க்குறான் அவன்? இந்த காலத்தில் பசங்க எப்படிலாம் முன்னேறாங்க தெரியுமா? நம்ம துணியில் அயன் பண்ணுறாரு சோமு, அவர் போல் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். வேலை இல்லாதப்போ மிச்ச நேரத்தில் அவங்க அப்பா கூட கடையிலேருந்து ஹெல்ப் பண்ணுறான். அம்மா இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி. அவ்வளோ ஏன், நம்ம அண்ணாச்சி பையன் காலேஜில் படிக்கிற புள்ள 4 மணிக்கு எழுந்து இந்த வயசுல பேப்பர் போடுறான். பசங்க என்னமா பேப்பர்கார பையன் நல்லா தான் வேலை பார்க்கறான். பொருட்களை வாங்குவதை இந்தியா புறக்கணித்தால் இரு நாட்டு உறவுகளில் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என சீனா எச்சரிக்கை ஏற்படுத்தியுள்ளது. சீன தயாரிப்பு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நியூஸ் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்து பாத்தியா இந்த காலத்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போறது முன்னாடி நியூஸ் பார்த்துட்டு போகுது. ஓம் புள்ள என்னடானா ஊர் சுத்திட்டு திரியறான். அப்பா அவங்கள நம்பாதீங்க, நியூஸ்ல என்ன பாக்குறாங்கன்னு கேளுங்க. நியூஸ்ல என்னடா பாக்குற செல்லம்? நேத்து மழை பெஞ்சதுல தாத்தா, அதனால தான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்களா பாக்குறேன் தாத்தா. 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் மையம். டீ எல்லாம் இல்ல, தீந்து போச்சு. அது மேற்கு திசை நோக்கி நகரும். இதனால் நாளை புதிய பாடல் பாடு.
பாயும் பூந்தென்றல் ராகம் பருவமே புதிய பாடல் பாடு. ஹலோ, சொல்லுங்க சார். நான் இங்கே பீச்சுக்கு வந்துட்டேன் சார். ஓகே சார். சரி சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். கௌசல்யா, கோயில் போலாம் வரியா? இல்லம்மா, அவர் ஃபோன் பண்ணுவாரு, நான் வரல. சரி மதன், என் கூட கோயிலுக்கு வா. நான் வரல. ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் முடிக்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் முடிக்கணும். நீங்கள் போங்க. இங்க இருக்கிறது அங்க போய் இருக்கலாம்ல, வா போலாம். இல்லை எனக்கு வேலை இருக்கு, சாரி. ஆமா, யாரோ ரூம்க்கு டிவிடி பிளேயரும் ஹோம் தியேட்டரும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்பா கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். மாமா, நான் வரலன்னு எப்போ சொன்னேன்? கோயிலுக்கு தானே. எங்க அம்மா கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லுவேனா? அது 5 நிமிஷத்துல ரெடி ஆகணும். போ சீக்கிரம் வா, 5 நிமிஷத்துல இங்க இருக்கணும். சரிம்மா. போலாமா? டேய், இவ்ளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்ட? ஆமா. நீ என்னமோ கிறுக்கணும் நீடா. எங்க அம்மாக்கு மேல என்ன இருக்கு? வாங்க போலாம். தியேட்டர் செய்யற வேலை. ஏய் மதன், வண்டியை பார்க் பண்ணிட்டு சீக்கிரம் வா, நான் உள்ள இருக்கேன். சரிம்மா. ஏய் மாப்ள, வீட்டுக்கு போய் பேட வாங்க போயிருந்தேன். நீ அம்மாவும் கோயிலுக்கு வந்துருக்கா சொன்னாங்க. ஆமா, அம்மா எங்க? அம்மா உள்ள போயிருக்காங்க. அடுத்து இப்போ என்ன? நான் போய் அம்மாவை சமாளிக்கணும், நீ உள்ள உட்காந்து எழுத போற, அதானே? ஃப்ரெண்டுடா, எல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. மச்சான், உன்னை பத்தி நான் ப்ரொடியூசர்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். நீ கதையை மட்டும் சொல்லி ஓகே பண்ணிட்டு வா. ஆல் த பெஸ்ட்ரா. சரி, நீயும் வர வேண்டியதானே? இல்லடா, நான் வந்தா அந்த போனாவே ஓவரா பேசுவான், பிஏபி பேசுவா. சரி, ஓகே. ஆல் த பெஸ்ட்ரா. யார் ஹீரோ? சூர்யா இல்ல ஆர்யா போடலாம். ஏன் அவங்களா சின்ன பசங்கப்பா, கதை ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. நானே பண்ணிடுறேன். இல்ல சார், என்ன ஏஜ் பத்தி யோசிக்கிறீங்களா? ஐ ஆம் ஒன்லி ஸ்வீட் 23. ஆமா. ஹேர் ஸ்டைலு ஃபாரின்ல சொல்லியிருக்கேன், அது மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் பாரு, நான் தாமஸ் குக் மாதிரி இருப்பேன். டாம் க்ரூஸ்ரா. 6 வயசு வேணுமா? மாஸ்டர் சொல்லியிருக்கேன், ரெடி பண்ணிட்டு வீடு கொண்டு வந்து வரல. பாவீங்களா சார்? என்னடா ட்ரெயின்ல ஒரு ஷாட் சொன்னார்ல, அந்த ட்ரெயின் ஃபாஸ்டா போகும்போது சூசைட் பண்ண போறியா? அது இல்ல சார், அந்த ட்ரெயினுக்குள்ள போகாம ட்ரெயினோட டாப்ல ஏறி ட்ரெயின் போற ஃபாஸ்ட் விட நீங்க வேகமா ஓடி வந்து நின்னு ஜம்ப் பண்ணி நீங்க ஒரு டைவ் அடிச்சீங்கன்னா செம்மையா இருக்கும் சார். சூப்பர் ஷாட்ப்பா, செம்மையா இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி வச்சுக்கப்பா. செம்ம ஸ்பீடா போற ட்ரெயின்ல டாப் மேல ஏறி ட்ரெயினை விட ஸ்பீடா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி டைவ் அடிச்சு அப்படியே ஃபைட் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி அப்படியே மேல தூக்கு. ஒரு ட்ரெயின்லப்பா 5 ட்ரெயின் வச்சுக்கலாம். டைட்டில் கூட ஸ்பீடு 5 வச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது புரியுதா? ரெடி பண்ணுங்க. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாதப்பா, பட்டே கிளப்பிடுவோம். நான் பாத்துக்கிறேன், மத்தது நீ பில்டப் பண்ணு. பட்டே கம் ஆன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.